ஜடாயுவின் வான்தூது. ஒரு துணிச்சலான செய்தி. சாப்டர் 1. நிலவொளியில் ஜடாயுவின் கவலை. நிலவொளியில் நின்ற அமைதியான ஏரிக்கரையில் ஜடாயுவின் வெள்ளி நிற இறகுகள் சலசலத்தன. அவரது சிறகு உடைந்திருந்தது. ஆனால் அவரது கண்கள் பழங்கால வானத்தின் கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தன. வானில் ராவணனின் வான்தேர் கடந்து செல்வதை பார்த்தார். அதில் சீதாதேவி அழும் சத்தம் கேட்டது. ஜடாயுவின் இதயம் துக்கத்தால் கனத்தது. ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று அவரது ஆன்மா தவித்தது. ராமா அவளை கண்டுபிடிக்க உதவ வேண்டும் என்று அவர் விரும்பினார். சாப்டர் 2. வான்தேரை துரத்தும் ஜடாயு. ஜடாயு மிகுந்த சிரமத்துடன் வானில் பறந்தார். அவரது உடைந்த சிறகு ஒவ்வொரு அசைவிலும் வலியை ஏற்படுத்தியது. அவர் ராவணனின் வான்தேரை நெருங்கினார். அது மின்னல் வேகத்தில் சென்றது. ராவணனின் 10 தலைகளும் ஜடாயுவை கோபத்துடன் பார்த்தன. ஜடாயுவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவர் தன் குறிக்கோளை அடைய உறுதியாக இருந்தார். அவர் ராமாவுக்கு ஒரு முக்கியமான செய்தியை விட வேண்டும் என்று நினைத்தார். சாப்டர் 3. மேகத்தில் எழுதப்பட்ட ரகசிய செய்தி. ஜடாயு வான்தேரின் அருகே பறந்தார். ராவணன் கோபத்துடன் ஒரு ஆயுதத்தால் ஜடாயுவை தாக்கினான். ஜடாயு வலிக்காக ஒரு கணம் சுருண்டார். ஆனால் அவர் பின்வாங்கவில்லை. தனது வலிமையான அலகால் அவர் வான்தேரில் ஒரு செய்தியை உருவாக்கினார். சீதாதேவி எந்த திசையில் கொண்டு செல்லப்படுகிறாள் என்பதை குறிக்கும் ஒரு குறியீட்டை மேகங்களில் வரைந்தார். ராவணன் கர்ஜித்தான். ஆனால் ஜடாயுவின் பணி முடிந்தது. சாப்டர் 4. ராமாவுக்கு ஒரு நம்பிக்கை. கததிர் பல மணி நேரம் கழித்து ராமா ஏரிக்கரைக்கு வந்தார். அவர் கவலை தோய்ந்த முகத்துடன் சீதாதேவி